வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. 234 தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி தான் முன்னாடி கொடுத்தாங்க. இப்போ 40 நாடாளுமன்ற தொகுதி தான் இருக்கு. இப்போ இதில் கடலூர் கேட்குறீங்க, வாய்ப்பு இருக்குமா? கேட்குறது எங்களுடைய கடமை. கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. பெரிய கட்சி, கூட்டணி கட்சி தலைமை. நாங்கள் சட்டமன்றத்தில் இப்போ எப்படி என்னுடைய குரல் ஒலிக்கிறதோ அதுமாதிரி நாடாளுமன்றத்திலும் எங்கள் கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். முடிவெடுத்து கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற கட்சி திமுக தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதை வாய்ப்பு மறுக்கப்பட்ட என்ன வாய்ப்பா மறுக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? பாசிட்டிவா நினைக்குமா? நாங்கள் எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்குறோம். கொடுக்குற இடத்துல அவங்க இருப்பாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வாய்ப்பு மறுக்கப்படாது நாங்கள் நம்புகிறோம். ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அப்புறம் பாஜக தான் வரும்னு பலரும் சமூக ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை எப்படி வந்தா எப்படி இருக்கும், என்ன நடக்கும்? வந்தா இங்கே இந்தியாவுடைய இந்த பன்முகத்தன்மைக்கும் இங்கே சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இந்த இதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருப்பதாக இன்றைக்கு இந்தியாவுடைய மிக உச்சபட்ச அறிவாளிகளாக இருப்பவர்களும் சரி, பத்திரிகை ஊடக நண்பர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி கருத்து சொல்லுகிறார்கள். ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி பாரதிய ஜனதா இந்தியாவை அழைத்துச் செல்கிறது என்பதுதான் இன்றைக்கு பலரது குற்றச்சாட்டு. அது நடந்துவிடும் என்கிற ஐயம் எனக்கும் இருக்கிறது. காரணம், இன்றைக்கு ஒன்றிய நரேந்திர மோடி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை சர்வதிகாரமாகத்தான் எடுத்து வருகிறார்கள். அதனால் இங்கே இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், வைணவர்கள், சைனவர்கள், ஜெயின்கள் என்று எல்லாம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம் ஒரு மதத்தின் அடையாளத்தின் கீழ் வருவதும் ஒற்றை மொழி இந்தி ஆட்சியின் கீழ் ஆளுகை செய்வதும் என்பது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் சென்னையில் பாலமுருகன் சொல்லி அவருக்கு ஹிந்தி தெரியாது, ஆங்கிலம், தமிழ் தான் தெரியும். அவர் இந்தி பிரிவுக்கு அவர் பணிக்கு அமர்த்திருக்கிறாங்க. அதை எதிர்த்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சர்வதிகார போக்கு தானே. அதே மாதிரி விமான நிலையத்தில் உங்களுக்கு தெரியும், திருமதி கனிமொழியே ஹிந்தி தெரியலாம், நீங்கள் இந்தியரே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வட இந்திய காவலர்கள் ஒரு எம்பியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் எதை நோக்கி காட்டுகிறது? இங்கே தமிழ்நாட்டு எந்த அலுவலகத்திலையும் இன்றைக்கு தமிழ் அலுவல் மொழியாக ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இல்லை. அப்போ இது எல்லாமே ஒரு சர்வதிகார தன்மையோடு நடந்து கொள்கிற இந்த போக்கு இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. எதிர்காலத்தில் இது ஊறு விளைவிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.